உதயநிதியோட ஜாதக அடிப்படையில் உதயநிதி ஜெயிச்சு எடுத்தோடனே பாருங்க, கலைஞர் 3 முறை எம்எல்ஏ 4, அதுக்கப்புறம் தான் மந்திரி ஆனார், முதலமைச்சர் ஆனார். ஸ்டாலினையா 2006 தான் மந்திரி ஆகிறாரு, துணை முதலமைச்சர் ஆகிறார். அன்றைக்கி தான் நம்ம கழிச்சது தான். உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகத்தை பாருங்கள், 5 கிராம் பவர்ஃபுல். அவரும் ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம். கலைஞர் அதே தான், கலைஞரோட பவரான ஜாதகம் உதயநிதிக்கு. இந்த கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவோட போகாது. இதில் புதுசாக டாக்டர் ராமதாஸ் ஐயா, பாமக அன்புமணி தனி, ராமதாஸ் தனியாக இருக்காங்கல்ல, அதில் டாக்டர் ஐயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எடப்பாடி கையில் தான் இருக்குது எல்லா விஷயமுமே. இந்த கூட்டணி சேர்றது, கூட்டணி உடையிறது, ஆட்சி மாறுறது, ஆட்சிக்கு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி கையில். 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக கட்சிக்கு வாழ்வா சேவா. அதிமுக நிற்கும்னா 135 to 140 சீட்டு கூட நிற்க முடியும். வாட்டி அதுக்கு மேலே நிற்க முடியாது. அதிமுக கூட்டணியில் பிஜேபி அவங்க வந்து 25 to 30 சீட்டு நிற்பாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக தோற்கடிக்கிறதுக்காண்டி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி செங்கோட்டையன் மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து சீமான முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து இன்னொரு கூட்டணி வலு பெறத்துக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்குது. இது மிக முக்கியமான அதை பதிவு பண்ணிக்கணும். கேப்டன் அவர் தான் உலகத்தமிழர் தலைவனாக பிறப்பாக, அவர் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாதான் எனக்கு வருத்தம். அப்போல்லாம் அவங்க சீமானெலாம் கிடையாது, 83 அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்காது, திருமணங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆயுதம் ஏந்தி எந்த புரட்சியாளரும் ஜெயிக்கவே கிடையாது. தனி மகாணம் தரேன்னாங்க, அதை வாங்கி அவர் ஆட்சி புரிஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா மோசமாக போனப்போ தனியாக வந்திருக்கலாம், ஈஸியாக வந்திருக்கலாம். அதுமாதிரி போராட்டங்கிறது வந்து போராடிட்டு இருக்க வேண்டியது தான். தனக்கும் பிரச்சனை இல்லை, பிறகு நம்மளை சார்ந்தவங்களும் பிரச்சனைலாம் போயிடும். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க சொல்ல யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு, நடக்க போகிற விஷயமே வேறு. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல பிரபல சிவவாக்கு ஜோதிடர் ருத்ர ஜெயக்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த 2026 அரசியல் பத்தி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓம் சிவாய நம்ம நல்லா இருக்கேன். அனைவரும் நல்லா இருக்கணும். சேனல் இது அமோகமாக இருக்கணும், நல்லா வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பேர் போடுவோம், நல்லா பண்ணுறீங்க, அமோகம் மேலும் மேலும் வளருவீங்க. இது வந்து சிவனடியார் சிவவாக்கு ஜோதிட வாழ்த்துக்கள், அனுகிரகங்கள். சார், தமிழகத்தில் வந்து அனைத்து கட்சிகளுமே 2026 தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 2026 ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சி வந்து வெற்றி வாகை சூட அதிக வாய்ப்பு இருக்குது? இப்போ நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, 25 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எல்லாமே ரெக்கார்டில் பண்ணிகிட்ருக்கோம். அக்யூரேட்டாக பார்த்தா பேருக்கு சொல்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா ஜோதிடர் மட்டும் கிடையாது, சிவனடியார். சிவஸ்தலங்கள் 1008 ஸ்தலங்கள் மேலே போயிருக்கேன். 276 பாடல்பட்ட ஸ்தலங்கள் 207 ஸ்தலத்துக்கு போயிருக்கேன். அதனால நம்ம சொல்கிறது நடக்குது, எல்லாரையும் கோயில் குடும்பம் நல்லது நடக்குது. அதே மாதிரி இந்த எலெக்ஷனை பற்றி கணிச்சிருக்கேன். தமிழ்நாட்டு வரலாறுலேயே இது மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்க முடியாத அளவுக்கு வரப்போகிற எலெக்ஷன் இருக்குது. அந்தளவுக்கு வாழ்வாசாவா அந்த எல்லா கட்சிக்குமே அதே கண்டிஷன்லாம் இருக்குது. ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும் இந்த வாட்டி. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் இந்த வாட்டி மெஜாரிட்டி கிடைக்காத வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்குது. என்னோடய கணிப்புப்படி எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டு வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். நான் இப்போ உங்கள் சொல்லிடுறேன், அதை ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இவர் தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க சொல்ல யூகத்தின் அடிப்படையில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேறு, நடக்க போகிற விஷயமே வேறு. இது எப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் 2026 மார்ச் 6 அன்றைக்கு. காரணம் சனி பகவான் பயிற்சி, வாக்கிய பஞ்சாபடி அன்றைக்கி தான் திருநள்ளாறிலே பயிற்சி கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும் எல்லா கூட்டணியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே போயிடுவாங்க, அவங்க இங்கே வந்துடுவாங்க, 3 அணி 4 அணி விஜயோட வந்து இவங்க போயிடுவாங்கன்னு எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. எந்த குழப்பத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. வரப்போகிற எலெக்ஷன் மிக பயங்கரமாக இருக்கும். ஆளுங்கட்சிக்காக இருந்தாலும் எதிர்கட்சிக்காக இருந்தாலும் அடுத்த கட்சிக்கு மொத்தம் 3-4 இது இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்க வரப்போ நான் கழிச்சு வச்சுருக்கேன். அந்தபடி என்னால் தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் யார் ஜெயிப்பாங்கிறது வந்து நம்ம அடுத்ததில் தான் சொல்ல முடியும், இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மெயின் தேர்தல் தேதி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கட்டமும் நடக்குதா 2 கட்டமும் நடக்குதா பார்க்கணும். அன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும். அன்றைக்கி நட்சத்திரம் பார்த்து இந்த கட்சி சார்ந்த எத்தனை பேர், இப்போ 10 பேருக்கான 10 பேர் எடுக்க வேண்டியதில்லை. இப்போ திமுக, காங்கிரஸ் ஒரு 2-3 கட்சியை எடுத்துக்கணும். அதே மாதிரி அதிமுகனா பிஜேபி, அதிமுக ஒரு 2-3 கட்சியை சேர்த்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த கோச்சாரப்படி ஜாதகம் வந்து 2 விதமாக செயல்படும். ஒன்று வந்து பிறந்த ஜாதகம், கட்டங்கள், லக்கணம் இதெல்லாம் இருக்கும். கோச்சாரங்கள் ராசிக்கு பார்ப்போம்ல, அப்போ அந்த ராசிக்கு இந்த கிரகம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு இத்தனை % வரும். அப்படி போட்டு நம்ம இத்தனை சீட்டு பிடிப்பாங்க, யார் ஆச்சாவும் சொல்ல முடியும். சார், ஒவ்வொரு கட்சியோட ஜாதக நிலைப்பாடு பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? முதல்ல திமுகலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியை வந்து பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வந்து எல்லோரும் வந்து இப்போ காங்கிரஸ் விளையிறோம், அவங்க போயிடுவாங்க, அவங்க கூட சீட்டு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2006 ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்காங்க.
அன்றைக்கி வந்து நம்ம தான் கணிச்சோம் கலைஞர் வந்து தான் ஜெயிப்பார், மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு மலைமுரசு பேப்பரில் இருக்குது. அந்த பேப்பர் காட்ட நீங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் போட்டு காட்டிடுங்க மக்களுக்கு. ஏன்னா நம்ம ஆதாரத்தை காட்டி சொல்ல வரோம். அப்போ 93 to 95 தான் ஜெயிப்பாங்கன்னா 95 ஜெயிச்சாங்க. அப்போ தான் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். ஒரு சீட்டு பிடிப்பாருன்னா ஒரு சீட்டு பிடிச்சார். பாக்கி எல்லா கட்சியும் கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்றைக்கி தான் ஸ்டாலின் ஐயா நான் கழிச்சப்போ தான் உள்ளாட்சித்துறை மந்திரி ஆகிறார் 2006. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகிறார். ஆனால் பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து மந்திரி ஆனார், துணை முதலமைச்சர் ஆனார். கலைஞருக்கு வரைக்கும் கலைஞர் இல்லாததுக்கப்புறம் உதயநிதி வந்ததுக்கப்புறம் தான் இந்த எலெக்ஷனில் தான் உதயநிதியோட ஜாதக அடிப்படையில் உதயநிதி ஜெயிச்சு எடுத்தோடனே பாருங்க, கலைஞர் 3 முறை எம்எல்ஏ 4, அதுக்கப்புறம் தான் மந்திரி ஆனார், முதலமைச்சர் ஆனார். ஸ்டாலினையா பல வாட்டி தோற்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி 2006 தான் மந்திரி ஆகிறார், துணை முதலமைச்சர் ஆகிறார். அன்றைக்கி தான் நம்ம கழிச்சது தான். ஆனால் உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகத்தை பாருங்கள், 5 கிராம் பவர்ஃபுல். அவரும் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரம். கலைஞர் அதே தான், லக்கணம் மட்டும் வெவ்வேறு. கலைஞரோட பவரான ஜாதகம் உதயநிதிக்கு. அந்த ஜாதக அடிப்படையில் ஸ்டாலின் ஐயா எத்தனை வருஷம் ஆந்தார், கலைஞருக்கு வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியல. 2000 முக்கியமான விஷயம் நல்லா கவனம் பார்த்துங்க. இந்த பேப்பர் ரெக்கார்டில் இருக்குது, எல்லாமே வந்து சென்னை மலைமுரசு பேப்பர், அதெல்லாம் ஸ்க்ரீனில் காட்டிடுவோம் மக்களுக்கு. 2019 எம்பி எலெக்ஷன் நடக்கிறப்ப 23 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. அன்னைக்கு 13 சீட்டு ஜெயித்தாங்க திமுக எம்எல்ஏ சீட்டு. 8 to 9 சீட்டு, 8 சீட்டு தேவை. 8 to 13 சீட்டு வந்து ஜெயிக்குன்னு சொன்னேன். அது 9 சீட்டு ஜெயிச்சனால தான் 2019 2021 வரைக்கும் எடப்பாடியால் முதலமைச்சர் ஆக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஆயிருக்கே முடியாது. அந்த மாதிரி அந்த அப்போ ஸ்டாலின் வழியில். அப்போ உதயநிதி வந்தோடனே கலைஞரும் நிற்கிறாரு, ஸ்டாலின் நிற்கிறாங்க பல வாட்டி. கலைஞர் இல்லாதப்ப ஸ்டாலின் உதயநிதி நிற்கிறார். அந்த உதயநிதி ஜாதகத்தோட பவர் 90% தான் ஸ்டாலினுக்கு வந்து அந்த ஜாதக பலன். அதனால தான் அதாவது மேயராக இருக்கார், மந்திரியாக இருக்கார், துணை முதலமைச்சராக இருக்கார். முதலமைச்சர் ஆக முடியல. உதயநிதி அவரோட பையன். இப்போ உதாரணத்துக்கெல்லாம் கேட்பாங்க, ஒரு ஜாதகத்தில் பிள்ளைங்க பர்சன்டேஜ் 10% 20% சப்போர்ட் பண்ணும். நல்லா இருந்தாலும் புஷ் பண்ணும், கெடுதலாக தான் போனாலும் முழுமையாக 100% பண்ணாது. அந்த 10% 20% உதயநிதி ஸ்டாலினால் கிடச்சிச்சு. அதனால தான் உதயநிதி எம்எல்ஏ ஆகிறாரு. எடுத்தோடனே நான் தான் சொன்னேன் மந்திரி ஆகிறாருன்னு. மந்திரி ஆனால் நீங்கள் துணை முதல்வர் ஒரே வழி பாருங்கள், எம்எல்ஏ மந்திரி துணை முதலமைச்சர், அந்தளவுக்கு பவர். அதனால ஸ்டாலின் ஐயாவால் நீ முதலமைச்சர் இருக்க முடியுது. சார், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ், மதிமுக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாருமே 2026 வந்து திமுக கூட தான் இருப்பாங்களா, இல்லை பிரிய எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக உலகம் பூரா எதிர்பார்த்துக்கிட்டாங்க. எல்லா யாருமே ஒவ்வொன்று சொல்லி குழப்பி மக்களை போட்டு குழப்பி விட்டுட்டாங்க. உங்களுக்கு தெளிவான பதிலை சேனல் தமிழ் நேயர்களுக்கு நான் சொல்கிறேன். அதன் மூலயமா உலகத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன். அதாவது 2026 எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா மிக கடினமான எலெக்ஷன் தான். இதில் வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக. அதுக்கு தலைவர் யாருன்னா ஸ்டாலின் ஐயா இருக்கார். இப்போ ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு இருக்காது. இருந்தாலும் உதயநிதியோட ஸ்டாலின் ஜாதகப்படி அவருக்கு பவர் இருக்குது. அந்த அடிப்படையில் திமுக கூட்டணி எத்தனை சீட்டு, அந்த திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் பதிவு பண்ணிக்கிங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையில் காங்கிரஸ் இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக 55 to 162 சீட் நிற்கும். 155 to 162 சீட்டுக்குள்ளே நிற்கும். தாட்டி காங்கிரஸு போகாது. எல்லாம் சொல்கிறாங்க அங்கே போயிடுவாங்க, இங்கே போயிடுவாங்க, ராகுல் காந்தி விஜய் பார்க்குறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. காங்கிரஸுக்கு 25 to 30 சீட்டு கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. தாட்டி 25 to 30 சீட்டு அவங்களும் போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியே விசிகா ஏற்கனவே 6 சீட்டு கொடுத்தாங்க, 4 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த வாட்டி 8 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட்டுக்குமே 8 சீட்டு கொடுப்பாங்க. அவங்களும் போக மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட மதிமுகவுக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா 5 சீட்டு தான் கொடுப்பாங்க. போன 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த வாட்டி 5 சீட்டு தான் கொடுப்பாங்க. 4 to 5. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்து கொங்கு தமிழ் ஈஸ்வரன் கட்சி, அவருக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்டி 5 சீட்டு to 6 சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வேல்முருகன் ஒருத்தர் இருக்கார், தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு, அவருக்கு 1 சீட்டில் 2 சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மனித கட்சி, மக்கள் முஸ்லீம் கட்சி, டாக்டர் ராமதாஸ் ஐயா, இவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கட்சி. இதில் 11 கட்சி கன்ஃபார்மு. யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக, காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, முஸ்லீம் லீக், கொங்கு முன்னேற்ற கழகம், தாவேக்கான யாருன்னா தமிழக
வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்த கட்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவோட போகாது. இதில் புதுசாக டாக்டர் ராமதாஸ் ஐயா, பாமக அன்புமணி தனி, ராமதாஸ் தனியாக இருக்காங்கல்ல, அதில் டாக்டர் ஐயா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு கேள்விக்கு தான், கன்ஃபார்ம் கிடையாது. பாக்கி 11 கட்சி ஒன்றும் மாறாது. ஒரு சில கட்சி வறுமை தவிர இதை விட்டு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க. இதுதான் இந்த இத்தனை சீட்டு நிற்பாங்க, இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். அடுத்த கட்சி அதிமுக கட்சியோட ஜாதக நிலைப்பாடு எப்படி இருக்கியா? இப்போ உங்களுக்கு ஆப்போசிட் யாருன்னா எடப்பாடி தலைமையில அதிமுகவும் என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபியெலாம் சேர்த்தா என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியில் இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா 2 கட்சி தான் இருக்குது. ஒன்று அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அகில இந்திய அதிமுக கட்சியும் பிஜேபி கட்சி இருக்குது. அதுக்கு அடிஷனலாக யார் இருக்காங்கன்னா ஜி.கே. வாசன் இருக்கார். இப்போ இந்த கட்சியில் யார் யார் சேருவாங்க, இந்த கட்சி எப்படி போட்டியிடும் 2026ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கையில் தான் இருக்குது எல்லா விஷயமுமே. இந்த கூட்டணி சேர்றது, கூட்டணி உடையிறது, ஆட்சி மாறுறது, ஆட்சிக்கு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி கையில். எடப்பாடி வந்து கரெக்டான முடிவு எடுக்கலைன்னா எதிர்காலத்தில் அதிமுகவுக்கு வந்து வாய்ப்பு மிக குறைவாக போயிடும். இதுதான் வாழ்வா சாவா. கடைசி பைனலுக்கு வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக கட்சிக்கு வாழ்வா சாவா. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையான கூட்டணியை நான் வந்து இப்போ உங்களுக்கு அறிவிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு நம்ம கூட்டணி முன்கூட்டியே அறிவிப்பேன். எலெக்ஷனுக்கு எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்கிறது அப்புறம் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு கூட்டணி சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இப்போ வந்து யார் யார் வருவாங்கிறது தெரியாமல் இருக்குது. அந்த அடிப்படையில் அதிமுக என்டிஏ கூட்டணியில் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக நிற்கும். அதிமுக நிற்கும்னா 135 to 140 சீட்டுக்குள்ளே நிற்க முடியும் இந்த வாட்டி. அதுக்கு மேலே நிற்க முடியாது. அதுக்கு அடுத்த யார் பெரிய கட்சின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சி, அந்த அதிமுக கூட்டணியில் பிஜேபி, பாரதிய ஜனதா, அவங்க வந்து 25 to 30 சீட்டு நிற்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாமக அன்புமணி, டாக்டர் அன்புமணி கட்சி, அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 சீட்டு ஒரு ராஜ்யசபா அவருக்கு கொடுப்பாங்க, ஒதுக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி, அவருக்கு 2 to 3 சீட்டு கொடுப்பாங்க. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன், அவருக்கு 4 to 5 ப்ளஸ் ஒரு மேலவை உறுப்பினர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் சார், அந்த கட்சிக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிவேந்தர், அவருக்கு 2 சீட்டு கொடுப்பாங்க. தேமுதிக 8+1 8 எம்எல்ஏ சீட்டு ஒரு மேலவை எம்பி சீட்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் எத்தனை கட்சினா 1 2 3 4 5 6 7 8 9 10 10ல் 9 கட்சி கன்ஃபார்மு, மாறாது. இந்த தேமுதிக மட்டும் ஒரு கேள்விக்குறி மாதிரி, கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கான சரியான ஜாதகம் இல்லை. அவர் கேப்டன் ஜாதகம் இருந்துச்சு, அவர் இல்லை, கேப்டன் இல்லை. இப்போ அந்த இவங்க மேடம் தான் இருக்காங்க, அதனால் அவர் வந்து கிடைக்கல, அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பாக்கி இந்த 9 சீட்டு மாறாது இந்த கூட்டணி. இது இந்த சீட்டு சொல்லியிருக்காங்க, இந்த அளவுக்கு தான் சீட்டு நிற்கும். இதுதான் 2026 அதிமுக நிலைமை. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைமைகள் எல்லாருமே தனியாக ஒரு அணி வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்போ இது வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னடைவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு? நீங்கள் முக்கியமான கேள்வி தான் இது. இன்னை நேரத்தில் இல்லை, இது பல வருஷம் ஆகிட்டு, 5 ஆண்டு 7 ஆண்டுக்கு மேலே ஆகிட்டு இந்த சப்ஜெக்ட்டு. இப்போ திருப்பி விசுவரம் எடுக்குது. இதை வச்சு தான் பிஜேபி தனியாகவும் நடந்து முடிஞ்ச 2024 எம்பி எலெக்ஷனில், மக்களவை எலெக்ஷனில் வந்து நின்னாங்க. 22 சம்திங் எடுத்தாங்க பர்சன்டேஜ். அதே பிஜேபி, அந்த கூட்டணியில் பிஜேபி 18 சம்திங் எடுத்துச்சு. அன்னைக்கு வந்து இதே பிரேமலதா மேடம், விஜயகாந்த் ஐயா கட்சி, கேப்டனோட கட்சி வந்து இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பிஜேபி 21% எடுத்திருக்கும், அதிமுக 19 கீழே போயிருக்கும், 3 இடத்துக்கு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி வந்து விருதுநகரில் கேப்டன் பையன் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அவங்க அன்றைக்கி பிஜேபி கூட்டணியில் ராதிகா மேடம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிஜேபி கூட்டணியில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு சீட்டு. அதேமாதிரி அன்புமணி ஐயா மனைவி அவங்களும் ஜெயிச்சிருப்பாங்க, 2 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. பிஜேபி தான் 2வது இடத்து வந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் பார்க்குறப்ப எடப்பாடி சரியான முடிவு எடுத்தாருன்னு வச்சுங்களேன், நல்ல நிலைமைக்கு ஓரளவுக்கு போட்டி போட்டு வரலாம். டஃப்பான எலெக்ஷன் தான். அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிடுறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2026 எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த எந்த கட்சி கூட இருக்கிற அந்த கட்சிக்கெல்லாம் தாண்டி அரசியலில், அரசாங்கத்தில் பவர் மந்திரிகள் கிடைக்க வாய்ப்புக்கு நிச்சயம் உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அதிமுக வந்து இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை டிவிகேவோட அவங்க கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா பிஜேபி விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், அதிமுக கூட்டணியில் யாருன்னா அதிமுக, டிவிகே,
பிஜேபி எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ பிஜேபி விட்டு நீங்கள் விலகினா தான் உங்களோட வருமானம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது விஜய் வந்து கடகராசி, அவருக்கு அஷ்டமி நடந்துகிட்டு இருக்குது. சனீஸ்வர பகவான் வக்கரமாக இருக்கார். கடந்த 4 மாதமாக வர்ற நவம்பர் 17 தான் வக்கர நிவர்த்தி. அவருக்கு மோசமான டைம். அந்த மோசமான டயத்துலேயும் ஒரு கெட்டதுலேயே அவருக்கு ஒரு நல்ல நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவம் இருக்குது. பல உயிர்கள் வந்து 40+, 41+, எத்தனை நம்ம தெரியாது, கணக்குக்கு வந்து சொல்கிறோம். பெரிய வருத்தம் அது வந்து அவருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கு. ஏன்னா அவருக்கு கூட உள்ளவங்க எல்லாமே தவறாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு. சில பேர்லாம் பார்த்தோம், உடனே இவருங்க 50% வந்துடுவாராம். விஜய் தனியாக நின்னாருன்னா 13 to 17% விட்டு தலைங்களாலும் தாண்ட முடியாது. சொல்கிறாங்களே காங்கிரஸ் வந்துடும், கம்யூனிஸ்ட் வந்துடும், அவங்க வந்தாலும் சரி ஒன்றும் நடக்காது. எம்ஜிஆர் மாதிரி தான். இவருக்கு ஜாதகம் 5 கிராம், இவருக்கும் பவராக இருக்குது. உதயநிதிக்கு நல்லா பவராக இருக்குது, இவருக்கும் பவராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயத்தில் எம்ஜிஆர் 77 கட்சி ஆரம்பிச்சு 77 தான் ஆட்சி பிடிச்சார். இடைத்தேர்தல்னு முதல்ல ஜெயிச்சார் திண்டுக்கல்ல. இவங்க இடைத்தேர்தல் சந்திக்கல, இந்த இப்போ தான் முதல்ல சந்திக்க போகிறாங்க. இவங்க கூட இருக்கவங்களாம் யாருக்கும் வந்து அரசியல் அனுபவம் கிடையாது என்ன. ஆனால் அதே சமயத்தில் வந்து மற்ற மாதிரி வர சொல்லிட்டு கரெக்டாக வந்தார். சம்பாதிச்சு நல்ல ஸ்பீக்கில் இருக்கார். 1 கோடி 10 கோடி 100 கோடி எவ்வளோ சம்பாதிக்கிற இடத்துல கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அனுபவம் வேணும். 60,000க்கு மேலே பூத்து இருக்குது. ஒவ்வொரு இடத்துல பூத்து ஏஜென்ட் போடணும். இவர் தனியாக இல்லைனாலும், இவர் தனியாக கூட்டணி அமைச்சாலும் திமுக அதிமுக 2 முதலீட்டு தப்பிக்க முடியாது. அந்த கட்சிக்காரங்க எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒன்றுமே நடக்காது. இந்த வாட்டி கூட்டணியில் நின்று ஓரளவுக்கு சீட்டை பிடிச்சி எதிர்கட்சி ஆகலாம், விருப்பப்பட்டால் துணை முதல்வர் மந்திரியாக கூட ஆகலாம். இல்லை நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டு அடுத்து உள்ளாட்சி தேர்தல், ஊராட்சி மன்றம், நகராட்சி, மாநகராட்சியெல்லாம் எம்பியெல்லாம் பிடிச்சி மினிஸ்டர் இவங்கெல்லாம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் மேயர், இந்த மாதிரி சேர்மன், ஒன்றிய சேர்மன், ஊராட்சி மன்ற தலைவரெலாம் பிடிச்சி கட்சியை வலுத்து நல்லா 2031 டைம் நல்லா இருக்குது அவருக்கு. காரணம் இப்போ அஷ்டமது இப்போ வர்றது 2031 அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சொல்கிறேன் 2031 11 இருப்பார் சனீஸ்வர பகவான். ராகு பகவான் 5 உச்சமாக இருப்பார் கடகராசிக்கு. 11 கேது நீசபங்கம் நல்ல பவராக இருக்குது. 2031 பவராக இருக்குது. 2026 கூட்டணி தான். கூட்டணிலாம் தனியாக இருந்தாருன்னா 2031 இருக்க மாட்டார் அந்த கட்சி. டிவிகே கட்சி இருக்காது. டிவி கட்சி குறைஞ்சிருக்கு. எந்த கட்சியும் இருக்க மாட்டாங்க, இருக்குன்னு சொல்ல முடியும். இருக்கும், செயல் வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி முன்னாடி கேட்டிங்க, அதுக்கு நான் வந்து அதை நான் கவனத்தை எடுத்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஓபிஎஸ், 2வது டிடிவிகே, அடுத்து இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு, சசிகலா மேடம், அவங்க 4 பேரும். இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப மோசமான டைமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே இவங்களாம் ஒதுங்கி தான் இருக்காங்க. இல்லைன்னா 2021 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22 சீட்டு இவங்க டிடிகே தேமுதிக பிரிஞ்சு போனதுனால அதிமுக மைனஸ் ஆகிடுச்சு. 22 தான் மைனஸ் ஆகிடுச்சு. ஆனால் கூடி நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்னும் 10 கூட வந்திருக்கும். அப்போ பயங்கர டஃப்பாக வந்துருக்கும் எலெக்ஷன். அது வந்து இந்த வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் 4 முனை போட்டி நல்லா நினச்சிருக்கோம். 4 முனை போட்டி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து 3 முனையாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னன்னா, விஜய் வந்து அதிமுக விட்டால் 3 முனையாயிரும். அப்படி இருந்து இன்னொரு வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கு பார்த்திங்கன்னா வயசாகிட்டு, எல்லாருக்கும் வயசாகிட்டு. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு. இத்தனை வருஷமாக போராடி சுயமாக கட்சி அங்கீகாரம் பெற்றுட்டார். பரவாயில்ல, நன்றி, வாழ்த்துக்கள். இனி இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுசாக விஜயெலாம் வந்துட்டால் பல கட்சி வந்துட்டு இப்போ இந்த வாட்டி அவர் சரியான முடிவு எடுத்தால் மட்டும்தான் அவரால் அடுத்த 5 ஆண்டுகள் அரசியலை நடத்த முடியும். இல்லைன்னா சும்மா ஏக்க மாதிரி நடத்திட்டு போக வேண்டியது தான். கட்சியை வந்து அவ்வளோ பிரதிபலிக்காது. ஏன்னா யாரும் இழக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் எதுவும் ஜெயிக்கிறது இல்லை, நகராட்சி மாநகராட்சி எதுலேயுமே ஒரு இது கிடையாது. ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற யாரும் சேர மாட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் கொள்கை காசு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, அதிமுக தோற்கடிக்கிறதுக்காண்டி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக தோற்கடிக்கிறதுக்காண்டி சசிகலா அம்மா, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயா, டிடிவி சார், செங்கோட்டையன் மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து சீமானை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து இன்னொரு கூட்டணி வலு பெறத்துக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்குது. இது மிக முக்கியமான இதை பதிவு பண்ணிக்கணும். சீமானவர்கள் இப்போ வரைக்குமே வந்து தனியாக தான் போட்டிட்டு இருக்காரு. இப்படி இருக்க நிலைமையில் 2026 அவரோட கட்சி நிலைமை என்னவா இருக்கும்? இப்போ சொன்ன அவருக்கு இதே தான். அவருக்கு என்ன கேட்டிங்கன்னா,
விஜய்க்கு ஏற்பட்ட தர்ம சங்கடம் தான் சகோதரர் சீமானுக்கும். இந்த 2026 அவர் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் 2031 அதுக்கு இடையில் வந்து 29 எம்பி எலெக்ஷன்லாம் வருது. அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எடுப்பார். காரணம் என்ன, அவர் வந்து பரணி நட்சத்திரம். நல்லா கேட்டிங்க, பரணி நட்சத்திரம் மேசராசி. இந்த மார்ச் 6 எலெக்ஷன் வந்து ஏப்ரல் ரிசல்ட்டு மே 1 வருது. மார்ச் 6 சனி மகா பயிற்சி வருது. அப்போ 7 ஆரம்பிக்குது. அவருக்கு ஜாதக நீதி 7 ஆரம்பிக்குது. ஏற்கனவே 5ல் கேது பகவான் இருக்கார். 11 ராகு ஒரு ப்ளஸ். அதனால தான் அந்த வாட்டி அவருக்கு வந்து மெஜாரிட்டிலாம் கிடச்சி இப்போ தனி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கார். இந்த 2026 அவர் சரியான ஒரு முடிவு தீர்வு எடுக்கலைன்னா ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் மைனஸ் தான், குறைஞ்சிட்டே வந்துடும். எப்படி தேமுதிக விஜயகாந்த் எப்படி வந்தார், அதுக்கப்புறம் பாருங்கள் குறைஞ்சிட்டு பாருங்கள். மக்கள் நல்ல கூட்டணின்னு வச்சாங்க, 6 கட்சி சேர்ந்து 2016 விஜயகாந்த் ஐயா, கேப்டன் விஜயகாந்த், வைகோ, தமிழ் மாநில காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட்டு, சகோதரர் திருமாவளவன், 6 பேர் சேர்ந்து 6% 5.5% தான் ஓட்டு எடுத்தாங்க. அன்புமணி ஐயா தனியார் 5.5% எடுத்தார். வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி போயிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ அந்த கட்சியில் சேர்ந்தேன், இந்த கட்சியில் சேர்ந்து எனக்கு அங்கீகாரம் கிடைச்சி இல்லாமல் இண்டிவிஜுவலாக போராடி இத்தனை எலெக்ஷன் சந்திச்சு 234 தொகுதி ஆளை போட்டு பக்காவாக செஞ்சார். இதை பயன்படுத்திக்கணும். இப்போ ஒரு செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும், அது காய்ச்சி அதை அறுவடை பண்ணணும். அதான் கொட்டி வீணாக போய் என்ன இருக்குது, ரோட்டில் போகிறவங்க யாரும் பறிச்சுட்டு போகிறதுல என்ன இருக்குது. அந்த மாதிரி 2024 சரியாக முடிவெடுத்தாருன்னா அவர் அரசியல் வாழ்க்கையில் நல்லா பிரகாசமாக வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா அதுக்கப்புறம் கட்சி சரிவடைஞ்சிடும். இதுதான் உண்மை. நான் வந்து யாருக்கும் வேணும் வேண்டாம்னு பேச மாட்டேன். கலைஞர் முதலமைச்சருக்கப்போ ஜெயலலிதா வருவாங்கன்னு அறிவிக்கிறேன். பேப்பர்லாம் எல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டு தரேன். ஜெயலலிதா இருக்கமே ஜெயலலிதா வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம உண்மையை சொல்லாமல் சூழ்நிலையார். நம்ம யாருக்கும் போய் நம்ம சித்திரங்களை வழிபடுறது, சூழ்நிலை வழிபடுறது. மனுஷனாக பிறந்துட்டோம்னா சாவு நிச்சயம். அது எப்போ எப்படியெல்லாம் வரும். நினச்சி சாகிறது தான் கோலை. இதனால தான் நடந்துட்டு போட்டுன்னு போயிட்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. அதனால் சந்தர்ப்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் வளைஞ்சு கொடுக்கும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல முடியும், யாரும் இவங்களாம் சொல்ல முடியாது. 1983 கேப்டன் பிரபாகரன் தெரியுமா, இலங்கை தெரியுமா உங்களுக்குலாம்? இலங்கையில் கேப்டன் பிரபாகரன் வந்து கட்சி ஆரம்பித்து தமிழில் போய் போராடினாங்க. 1983 எங்கள் ஊர் சொந்த ஊர் பட்டுக்கோட்டை டவுனில் முக்கியமான இதுதான். நம்மளும் எங்கள் அப்பா காங்கிரஸ் கவுன்சிலர், ஒரே கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சி காலத்தில் ஜெயிச்சவர், 30 நாளில் கூட்டாளி. அங்கே எங்கள் ஊர் எம்பி சாமிநாதன் நாடிமுத்துக்குள்ள பெரிய பணக்காரங்க. அங்கே விஎன்எஸ் சத்திரம்னு இருக்கும் பட்டவரில். அந்த சத்திரத்தில் தான் கொண்டாந்து 83 வச்சு படம்லாம் வச்சு இந்த ஈழத்தமிழில் அங்கே அடிபட்டு கடற்கரைங்க பக்கம் மல்லி பொண்ணாதிரம் பண்ணாங்களாம். அங்கே வந்து தங்க வச்சு சோறெல்லாம் போட்டு அந்த படம்லாம் ஒட்டி இருக்கும். அதை எப்படி கொடுமைப்படுத்தாங்க. அப்போயே நல்லா உதவி செஞ்சால். அப்போயெல்லாம் அவங்க சீமானெலாம் 83 அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்காது. திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்காது. திருமாவளவன் 1999 ஊப்பனாரையாக கொண்டாந்தார் கட்சிக்கு. 1999 நம்ம அப்போயே அவ்வளோ தூரம் உதவி பண்ணிருக்கோம். ஆனால் கேப்டன் அவர் தான் உலகத்தமிழர் தலைவனாக பிரபாகரன். அவர் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா தான் எனக்கு வருத்தம். போராடி எந்த உலகத்தையும் ஜெயிக்கவே முடியாது. ஆயுதம் இந்தி எந்த புரட்சியாலும் ஜெயிச்சதே கிடையாது. யாரும் அமித்ஷாலாம் காந்தி சுதந்திரம் நம்ம அவங்களும் எப்படி சுபாஷ் சந்திர போஸுக்கு கிடைக்கல, அவர் போராடினது. காந்திக்கு தான் கிடைச்சாலும் எல்லா நாட்டிலும் நடந்திருக்கு. தனி மகாவனம் தரேன்னாங்க. அதை வாங்கி அவர் ஆட்சி புரிஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி ஸ்ரீலங்கா மோசமாக போனப்போ தனியாக வந்திருக்கலாம், ஈஸியாக வந்திருக்கலாம். அதுமாதிரி போராட்டங்கிறது வந்து போராடிட்டு இருக்க வேண்டியதுதான். தனக்கும் பிரச்சனை இல்லை, பிறகு நம்மளை சார்ந்தவங்களும் பிரச்சனைலாம் போயிடும். அதனால் கால சூழலுக்கு தகுந்தாப்பில் வளைஞ்சு கொடுக்கணும், மாற்றிக்கணும். ஒரே மாதிரி வண்டியை நேராக ஓட்டிகிட்டு போனால் ஓட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் முட்டிட்டு தான் நிற்கணும். வளைச்சி வளைஞ்சு தான் போகணும், பிறகு போகணும், வளைச்சி தான் போகணும். அந்த மாதிரி தான் வாழ்க்கைங்கிறதும் சரி, அரசியலும் சரி. அந்த மாதிரி இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிக டஃப்பாக இருக்கும். ஒரு எம்எல்ஏக்கு வந்து அவ்வளோ பவர் வரப்போகிற எலெக்ஷன் 2026 ஒரு எம்எல்ஏக்கு உள்ள பவர். ஏன்னா ஒரு எம்பினால தான் வாஜ்பாய் எலெக்ஷன் முதல்ல பிரதமர் பதவியை இழந்தார். ஒரே ஒரு இது அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ வருது. ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான். அதில் மாற்றுக்கிறது எந்த கட்சி வருதோ அதை பற்றி இல்லை, ஆனால் கூட்டணி ஆட்சி தான்.